Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க இந்த பாதாம் பிசினோட யூஸ் பத்தி சொல்லுங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு and பிரெக்னன்ட்டா இருக்கறவங்களுக்கு இதோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படினு கேட்டாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாதாம் பிசின் இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதாம் பிசின் அப்படின்றது அந்த பாதாம் மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு கம்மு காஞ்சு போனது தான் பாதாம் பிசின்னு சொல்லுவோம். இந்த முருங்கை பிசின், பாதாம் பிசின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த பாதாம் பிசினும் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஒரு ஸ்பெஷலாக பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதும் ஒன்று இருக்குது. இந்த பாதாம் பிசின் எடுத்தால் என்ன உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 உணவு, எல்லா வயதுமானவங்களுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சிறந்த உணவு எது நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் தான். அவ்வளோ பெனிஃபிட். அதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு லோ ஃபேட் இருக்கக்கூடியது, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், பாடியில் சுகர் தங்க விடாது, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், ஹேரு, நெயில், ஸ்கின்க்கு நல்லது, ஆன்டி ஏஜிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு உடம்பு இருக்கிறதுக்கு இந்த பாதாம் ரெகுலராக எடுக்கிறது அவ்வளோ நல்லது. எக்கு க்ரோத்துக்கு பெண்களுக்கு, ஏன்னா அதில் விட்டமின்ஸ் இருக்குனாலே என்ன ஆகும், கருமுட்டை வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. இது எல்லாமே பாதாமில் நிறைய இருக்குது. ஸோ இந்த பாதாம் எடுக்கிறது மூலமாக பெண்களுக்கு தேவையான கருமுட்டை வளர்ச்சி, பிளட் சர்க்குலேஷன் ஆகும், நல்ல ஒரு எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இருக்கும், குவாலிட்டியான இருக்கும் எக்கு, அதோட சைஸும் கரெக்டாக இருக்கும், அதோட தரமும் நல்லாயிருக்கும். இந்த எல்லா பெனிஃபிட்டுமே பார்த்திங்கன்னா பாதாம் பிசின்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் பாதாம் பிசினும் தாராளமாக எடுக்கலாம் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க. இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி நான் ஒன்று சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயில் காலங்களில் நமக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். இல்லைனா சிலருக்கு எப்பயுமே எல்லா கிளைமேட் அப்போயுமே பாடி ஹீட் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இல்லைனா நிறைய சிலர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா அதிகமாக நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஒர்க்குனால. இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய சரௌண்டிங் ரொம்ப வெப்பமான இடம், பக்கத்தில் மரம் இல்லை, மேல் வீடு கிடையாது, ரொம்ப வீடு அனலாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பாடி ஹீட் பாத்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ யூரின் போகும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது, எல்லோவாக போகுது, நான் எவ்வளவோ தண்ணிலாம் குடிக்கிறேன், ஆயில் பாத் எடுக்கிறேன், பட் எனக்கு பாடி ஹீட் இருக்கு, எனக்கே அது தெரியுது. இந்த மாதிரி பாடி ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பாதாம் பிசின் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எடுக்கலாம். இது பாடியை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு விஷயம், 2 பெனிஃபிட். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எக்கு க்ரோத், குவாலிட்டி, சைஸுக்கு ஹெல்ப் பண்ணும், கூடவே உங்கள் பாடியை கூல் ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். இதை எப்படி எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும்னா, இதை எவ்வளோ நாள் வேணாலும் எடுக்கலாம். வருஷக்கணக்காக எடுக்கலாம், டெய்லி எடுக்கலாம், ஓவலேஷனுக்கு முன்னாடி எடுக்கலாம், ஓவலேஷனுக்கு பிஃபோர் எடுக்கலாம், பீரியட்ஸ் அப்போ எடுக்கலாம், ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது எடுக்கலாம், ஏர்லி ப்ரெக்னன்சியில் எடுக்கலாம். இது இப்போ தான் எடுக்கணும் அப்போ தான் எடுக்கணுன்றா கிடையாது, இது எல்லாருமே எடுக்கலாம். இது ஒரு மெடிசன் மாதிரி கிடையாது, ஒரு ரெகுலர் பேஸ். இப்போ எப்படி வெந்தய டீ சொல்கிறோம், எத்தனை நாள் வேணாலும் எடுக்கலாம், அதே மாதிரி தான் இது ஓவரால் ஹெல்த் பாடிக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி எடுக்கணும், பாதாம் பிசின் ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். அப்படி இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட், க்ரோசரி ஸ்டோரில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாதாம் பிசின் நைட்டு நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 2-3 இது கல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2-3 பீஸ் நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். இதை ஊற வச்சு எடுக்கணும், இல்லைனா இது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி கடல் பாசிலாம் அப்படி ஊறி இருக்கும், அந்த மாதிரி நல்லா ஊறிடும். அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடித்தாலும் சரி வெறும் வயிற்றுல, இல்லைனா நீங்கள் காலையில் ஏதாவது ஜூஸ் எடுக்கிறீங்க, ஸ்மூத்திஸ் எடுக்கிறீங்க, ஓட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன உணவு காலையில் ஃப்ரூட்ஸ் எது எடுத்தாலும் சரி அதோட சேர்த்தும் நீங்கள் இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுக்கான சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் வயிறில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வெறும் வயிறில் நான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ நான் வெந்தய டீ எடுக்கிறேன், தைராய்டு டேப்லெட் எடுக்கிறேன், வேறு ஏதோ எடுக்கிறேன் நான் வெறும் வயிற்றில், அப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்துட்டு இதை எடுக்கலாம். இதை நீங்கள் திட உணவுக்கு முன்னாடி எடுக்கணும். இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும், இல்லைனா டீ, காஃபிக்கு முன்னாடி எடுக்கணும். மற்றபடி நீங்கள் ரெமிடியெலாம் எடுக்கிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ வெந்தய டீ எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் எடுக்கக்கூடிய சரியான முறை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் வெறும் வயிறுலையும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பாதாம், உங்களுக்கு பாடி ஹீட் இருக்குது, எக்கு க்ரோத் ப்ராப்ளமும் இருக்குது, ஓவரால் பாடி ஹெல்த் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பாதாம் பிசினை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.